ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா 5.05 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27 minutes 59 seconds இருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.32 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் நம்மளோட லிமிட் வந்து ஒரு ரவுண்டாக இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 ரவுண்ட் ஓடி இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே 27 மினிட்ஸ்க்குள்ள கவர் பண்ணி முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஒரு மாதிரி 28னே வச்சுக்கலாம். ஆவரேஜாவே வந்து 28 மினிட்ஸ் இருக்கு டியூரேஷன் முடிக்கிறதுக்கு 2 ரவுண்ட. 5.05 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப நாள், ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் வரைக்குமே வச்சுக்கலாம். அது வரைக்குமே ஒரு ரவுண்ட் தான் ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு இதுதான் வந்து 2 ரவுண்ட் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோட ட்ரீம் வந்து 21 கிலோமீட்டர்ஸ் என்னைக்கு ஓடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ட்ரீமா இருந்துட்டு இருக்கு. அதை வந்து நான் இன்னும் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வச்சிருக்கேன். எப்ப ஓடி முடிப்பேன்றது தெரியல. ட்ரை மை பெஸ்ட் லெவல். என்ன சொல்றது, கீப் ஆன் ட்ரையிங். ஒரு நாள் கண்டிப்பா 21 கிலோமீட்டர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. என்னைக்குன்னு தெரியல. அது வரைக்கும் ஸ்டில் கீப் ஆன் ட்ரைங் 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 ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து புதுசா தான் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு செகண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே ஒரு மாதிரி புதுசா தான் இருந்துட்டு இருக்கு. அது எப்படியாவது வந்து கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு அப்பதான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்த்தா டாடா பேசிட்டு